லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இதே தெய்வங்கள் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா இவர்களை வணங்கி இவர்கள் வழியில் இவருடைய கொள்கைகளை இவருடைய கோட்பாடுகளை கிஞ்சித்தும் பிறழாமல் தமிழக மக்களுக்காக தன்னுயிரையும் தர தயாராக இருந்து தமிழகத்தை தலைநிமிர செய்த புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய ஆணைக்கு ஏழுங்க எங்க கழகத்துடைய பொதுச் செயலாளர் வருங்கால தமிழகத்துடைய முதலமைச்சர் 26 ஆள போகிற எடப்பாடியாருடைய ஆணைக்கிணங்க இன்றைக்கு நம்மில் ஒருவர் நமக்கானவர் நம்முடைய பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்குரிய பண்ணையார் என்ற நாயனார் நாகேந்திரன் அவர்களுடைய தமிழகம் நிமிர தமிழனின் எழுச்சி பயணத்தை இந்த மதுரை மண்ணில் தொடங்கியிருக்கிறீர்கள். இந்த மதுரை மண்ணில் தொடங்கியது எதுவும் சோடை போனது கிடையாது. எல்லாமே வெற்றி வெற்றி வெற்றிதான். எனவே உங்களுடைய பயணம் வெற்றி பெறும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இன்றைக்கு அலை கடலென இங்கே வருகை தந்திருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியுடைய அடலேர்களும் இங்கே மேடையில் அமர்ந்திருக்கின்ற தோழமை கட்சியுடைய தலைவர்கள் உங்களுடைய பயணத்தை தொடங்கி வைக்க வருகை தந்திருக்கின்ற மத்திய அமைச்சர் அன்புக்கும் இந்த மரியாதைக்குரிய முருகன்ஜி அவர்களே, மேனாள் தலைவர் அன்புக்கும் இந்த மரியாதைக்குரிய அன்பு சோதரர் அண்ணாமலை அவர்களே, இந்த எழுச்சி பயணத்தில் கலந்து கொண்டு வாழ்த்த வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய பாராட்டுதலுக்கும் போட்டுதலுக்குரிய அருமை ஐயா ஜிகேவி அவர்களே, அன்புக்கும் இந்த மரியாதைக்குரிய எனக்கு பின்னாலே இங்கே உரை நிகழ்த்த இருக்கின்ற தமிழகத்துடைய சட்டமன்றத்துடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இதயம் புரட்சி தலைவி அம்மாவுடைய பேரவை செயலாளர் மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திருமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்குரிய அருமை தம்பி அருமை சபை ஆர்பி உதயகுமார் அவர்களும் அன்பிற்கினிய அன்பு சகோதரர் வருகை தந்து சிறப்பித்திருக்கின்ற சிவிஎஸ் அவர்களையும் எங்களுடைய சக சட்டமன்ற உறுப்பினர்கள் போற்றுதலுக்குரிய அருமை தம்பி மேலூர் பெரியபுள்ளா என்ற செல்வம் அவர்களும் அன்புக்கும் மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியுடைய அகில இந்திய தலைவர் மகளிர் அணி செயலாளர் சொல்லின் செல்வர் அன்பு சகோதரி வானதி சீனிவாசன் அவர்களே, இந்த மேடையில் அலங்கரிக்கின்ற தலைவர்களே, அன்பர்களே, நண்பர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பல்வேறு பகுதியில் வந்திருக்கின்ற பகுதி கழக செயலாளர்களே, மாவட்ட நிர்வாகிகளே, கழகத்தின் ஆற்றல் மிக்க அருமை அடலேர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த அருமையான நிகழ்ச்சியை நம்முடைய அண்ணன் சொல்லிவிட்டார். இந்த பயணம் வெற்றி பயணமாக முடியும்.
தமிழகத்தை மீட்போம், தமிழக மக்களை காப்போம் என்ற பயணத்தை தொடங்கி 175 தொகுதியில் மக்கள் அலையா கடல் அலையா என்ற அளவிற்கு மக்களை ஒன்று திரட்டி மக்களிடத்திலே இந்த ஆட்சியின் அவலங்களை அடுக்கடுக்காக எடுத்து சொல்லி மக்களுடைய மனம் கவர்ந்தவராக அரசு ஊழியர், விவசாயிகள், பலதரப்பட்ட வணிகர்கள், தாய்மார்கள், எண்ணற்ற பிரதிநிதிகளை நேரடியாக சந்தித்து எந்த ஒரு எதிர்க்கட்சி தலைவரிடத்திலும் தங்கள் குறைகளை எடுத்து சொல்லாத அளவிற்கு நமக்கானவர், நம்பிக்கைக்குரியவர், அடுத்து ஆளப்போகிற நம் தலைவரிடத்திலே எடுத்து சொல்வோம் சொல்லி துப்புரவு பணியாளர்கள் முதல் அரசு பணியாளர்கள் அத்தனை பேருமே இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் இடத்திலே குறைகளை சொல்லுகின்ற அளவுக்கு நம்பிக்கை நட்சத்திரமாக வளம் வந்து கொண்டிருக்கின்ற அண்ணனுடைய பயணம் ஒரு பக்கம், நம்முடைய நயினார் நாகேந்திரன் அவர்கள், பண்ணையார் அவர்கள் இன்றைக்கு தொடங்கியிருக்க இந்த பயணம் இன்று இரு பக்கமும் இந்த அரசாங்கத்துக்கு இடியை கொடுக்கின்ற வகையில் பயணம் வெற்றி பெறும். இந்த பயணம் முடிகின்ற பொழுது ஆட்சி மாற்றம் ஒன்று உறுதி உறுதி உறுதி, ஒருவரல் புரட்சியை ஏற்படுத்த தமிழக மக்கள் தயார் தயார் என்பதை நேரத்திலே தெரிவித்து, எத்தனை பொய்கள், எத்தனை உருட்டுகள், எத்தனை சதுரங்க வேட்டைகள் நடத்தினாலும் அத்தனையும் மக்கள் மத்தியிலே அத்துப்படி அத்துப்படி. எனவே தமிழக முதல்வர்களே, நீங்கள் இன்னும் மக்களை ஏமாற்ற முடியாது. நம்முடைய ஒரு கல் ஒரு கண்ணாடி கதாநாயகனை யாரும் தலைவராக ஏற்றுக்கொள்வதில்லை. இன்றைக்கு கதாநாயகனாகவே, அந்த படத்தின் கதாநாயகவே நகைச்சுவை நடிகராக பார்க்கிறார்கள். எனவே திமுகவின் பப்பு வேகாது, பருப்பு வேகாது. வருகிற தேர்தலில் மாற்ற உறுதி உறுதி என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் மகிழ்ச்சியோடும் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த இந்த மாமதுரையில மீனாட்சி சொக்கநாதர் குடிகொண்டிருக்கிற இந்த மதுரையில மீனாட்சி மைந்தனாக இன்றைக்கு ஒரு எழுச்சி பயணத்தை கொங்கு மண்டலத்திலே நம்முடைய புரட்சி தமிழர் சாமானிய முதல்வராக சரித்திரம் படைத்த வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய தலைமையிலே அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் அங்கே புறப்பட்ட அந்த புரட்சி பயணம் பாண்டிய மண்டலத்திலே, சோழ மண்டலத்திலே, மத்திய மண்டலத்திலே, அதியமான் கோட்டையிலே என்று 167 தொகுதிக்கு மேலே அந்த புரட்சி பயணம் எழுச்சி பயணமாக வெற்றி பயணம் நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே மத்திய அமைச்சர் அண்ணன் மரியாதைக்குரிய எல் முருகன் அவர்கள் வேலை யாத்திரை தொடங்கினார்கள். இன்றைக்கு மத்திய அமைச்சராக இங்கே நம் மத்தியிலே அமர்ந்திருக்கிறார்கள். அருமை சகோதரர், அன்பு சகோதரர், உங்கள் அன்பை பெற்றிருக்கிற அண்ணாமலை அவர்கள் இங்கே ராமேஸ்வரத்திலே இந்த மண்ணை காப்பதற்காக, இந்த மண்ணின் உரிமை காப்பதற்காக, என் மண் என்கிற உரிமையை இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்த்துவதற்காக அந்த எழுச்சி பயணத்தை அங்கே தொடங்கினார்கள். இன்றைக்கு அவருடைய வழியிலே முன்மாதிரியாக தலை நிமிர இந்த தமிழகம் வேண்டும் என்பதை ஒவ்வொரு தமிழருடைய ரத்தத்திலும் இன்றைக்கு உணர்த்துவதற்காக ஒரு தமிழருடைய பயணமாக இந்த எழுச்சி பயணத்தை தொடங்கி இருக்கிறார்கள். உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், ஆடி காத்திலே அம்மி நகரும் என்று சொல்வார்கள். ஆகவே இங்கே எழுச்சி பயணம், வெற்றி பயணம் என்று இங்கே ஒவ்வொரு பயணமாக தொடங்குகிற போது இந்த மன்னர் ஆட்சிக்கு முடிவுரை எழுதுவதற்காகத்தான். கடவுளே இருந்தாலும் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சொல்லுகிற மண் தான் இந்த மதுரை மண். கண்ணகி நீதி கேட்ட இந்த மண்ணிலே இந்த தமிழர்களுக்காக நீதி கேட்பதற்காக ஒரு பச்சை தமிழர் நயினார் இங்கே புறப்பட்டிருக்கிறார். எங்க அண்ணன் செல்லூர் ராஜன் அவர் பண்ணையார், ஏன்னா நாங்க அவர் பண்ணையார் தான் அழைப்போம். அவர் மக்கள் பணியில ஒரு நீண்ட நெடிய அனுபவம் கொண்டவர், அமைச்சராக பொறுப்பு வைத்தவர். அவர் தொழில்துறையிலே அமைச்சராக அவர் போட்ட விதைதான் அம்மா அவர்களுடைய ஆட்சியோடு இன்றைக்கும் தொழில்துறையிலே அம்மாவுடைய ஆட்சியிலே முதன்மை இடமாக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் அந்த சரித்திர சாதனைகளை சொல்வதற்கு விதை போட்டவர் தான் அருமை அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள்.
அவர்கள் இன்றைக்கு இந்த யாத்திரையை, இந்த எழுச்சி பயணத்தை தலைமை தாங்கி அவர் எங்கே தொடங்குவார் என்று தமிழகத்திலே விவாதம். ஆனால் அன்னை மீனாட்சி அவர் வணங்கிவிட்டு சொன்னார், இந்த திமுக ஆட்சிக்கு கவுண்ட் டவுன் இந்த மதுரையிலே தொடங்கி இருக்கிறது என்று தலைப்புச் செய்தியா. நான் கூட கேட்டோம், அண்ணா என்ன கவுண்ட் டவுன் ஆரம்பம் ஆயிருக்குன்னு சொல்றீங்க? ஆமையா, ராக்கெட்டு மேல போகும்போது கவுண்ட் டவுன் ஆரம்பம் ஆகுதுல, அதே மாதிரி இப்ப இந்த திமுக ஆட்சிக்கு கவுண்ட் டவுன் நாங்க ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறோம். நிச்சயமாக இந்த திமுக என்கிற குடும்ப வாரிசு அரசியலுக்கு, மன்னர் ஆட்சிக்கு, சர்வாதிகார ஆட்சிக்கு, மக்கள் விரோத ஆட்சிக்கு 100 நாள் வேலை வாய்ப்பு சம்பளத்துல கூட உங்ககிட்ட வாங்கி கொடுக்க முடியல. ஆனால் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அமித்ஷாஜியை சந்தித்ததற்கு பிறகுதான் 2999 கோடி இன்னைக்கு எங்களை புழுதி வாரி தூத்துகிறார். இந்த உதயநிதி ஸ்டாலினுக்கும் ஸ்டாலினுக்கு எங்க அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்களும், இங்கே பெரியபுலான் எம்எல்ஏ அவர்களும், முன்னாள் எம்எல்ஏ எல்லாம் இருக்கிறாங்க. காலையில எந்திரிச்சா, தூங்குனா, சாப்பிடனா இந்த உதயநிதி ஸ்டாலினுக்கும் நம்ம கூட்டணி பத்தி தான் சிந்தனை. சட்டசபையில இருந்து நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் தலைநகர் டெல்லிக்கு சென்று நம்முடைய தலைவர்களை சந்திக்கிற போது ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள், இங்க ஏஜிஎஸ் அவர்கள், மத்திய அமைச்சர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள். ஆகவே அன்றைக்கு ஏற்பட்ட ஸ்டாலினுக்கு நடுக்கம் எங்க வானதி சீனிவாசன் அக்கா அவர்கள் இருக்கிறார்கள், வீரமங்கை வேலுநாச்சியார் வடிவமாக இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் சட்டசபையில எழுந்திருச்சாலே ஸ்டாலினுக்கு நடுக்கம் தான். எல்லோரும் முன்னாலும் ஸ்டாலின் அவர்கள் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் டெல்லியிலே அமித்ஷா அவர்களை சந்திக்கிற போது, சந்தித்து வந்ததற்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையிலே அமைத்த கூட்டணியை கண்டு நடுக்கம் ஏற்பட்டு ஒப்புதல் வாக்கு மூலமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுகிற கட்சி என்று ஸ்டாலின் அவர்கள் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்ததை இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கே பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி மாற்றத்திற்கான அடித்தளத்தை இந்த மதுரை மண்ணிலே, நக்கீரர் நீதி கேட்ட இந்த மண்ணிலே, கண்ணகி நீதி கேட்ட இந்த மண்ணிலே தொடங்கி இருக்கிறார்கள். அன்றைக்கு துவங்கிய எல்லா சைடும் இன்றைக்கு புரட்சி பயணம், எழுச்சி பயணம், வெற்றி பயணம். ஆகவே புயலாக புறப்பட்டிருக்கிற இந்த பயணங்கள் எல்லாம் இந்த தலை குனிந்து இருக்கிற தமிழகத்தை தலை நிமிர்த்துவதற்காக, சட்டம் ஒழுங்கிலே, பாலியல் பலாத்காரத்திலே, மின்சார கட்டண உயர்விலே, இன்றைக்கு மக்கள் விரோத இந்த ஜனநாயகத்தை எப்படி நம்ம மீட்க முடியும்? திமுக கட்சியே பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் தொடங்கிய கொட்டுகிற மலையிலே, ராபின்சன் பூங்காவிலே அண்ணா அவர்கள் தொடங்கிய திமுக கட்சியை கருணாநிதி குடும்ப சொத்தாக்கி பல நாட்கள் ஆச்சு, பல ஆண்டுகள் ஆச்சு. இப்போது தமிழ்நாட்டையும் வீர வசனம் பேசி விளம்பர வெளிச்சத்திலே நீங்க 11 மருத்துவக் கல்லூரியை மோடி சார் கொடுத்தாரு, பிரதமர் கொடுத்தாரு, எடப்பாடியார் கொண்டு வந்தாரு, எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வந்தாரு, மெட்ரோ ரயில் கொண்டு வந்தாரு, எல்லாம் கொண்டு வந்தாரு. நீங்க என்ன கொண்டு வந்தீங்க? இங்கே சொன்னார்கள். மும்பையிலிருந்து வந்து வரலாறு சொல்லுகிறார். 10 கிலோமீட்டருக்கு எடப்பாடியார் கட்டிய பாலத்தை நீங்கள் திறந்து வைத்து ஸ்டிக்கர் ஒட்டத்தான் உங்களால் முடியும். எப்ப பார்த்தாலும் மத்திய அரசு ஒண்ணு கொடுக்கல, ஒண்ணு கொடுக்கல. கணக்குல நீ வீக்கா இருந்தா நாங்க என்னப்பா செய்யறது? வேணா அண்ணாமலை கேளு, கணக்கு கரெக்டா சொல்லுவாரு. அதனால நீ பார்த்து படிச்சுக்க. அது எங்க அண்ணன் நயினார் நாகேந்திரன் எடுத்து சொல்லுவாரு, விவரமா சொல்லுவாரு. நீங்க விளம்பரத்துக்காக சொல்லாதீங்க, விவரமா நயினார் சொல்லுவார் என்று சொல்லி நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த மதுரை மண்ணிலிருந்து புறப்பட்டிருக்கிற நம்மளுடைய அருமை அண்ணன் நயினார் அவர்கள் வெற்றி வாகை சூடி இந்த மண்ணிலே இந்த குடும்ப ஆட்சி, வாரிசு அரசியல், சர்வாதிகார அரசு, இந்த மன்னர் ஆட்சிக்கு முடிவிட எழுதும், ஜனநாயகம் மலரும் என்று சொல்லி புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் ஆணைக்கிழங்க உங்களை சந்திக்கிற இந்த மேடையிலே அமர்கிற இந்த நல்ல வாய்ப்பை தந்த அருமை அண்ணன் நயினார் அவர்களுக்கும், இந்த பாண்டிய மண்டலத்துடைய சொக்க தங்கம், பாண்டிய மன்னருடைய வாரிசாக இருக்கிற இந்த பாண்டிய மன்னருடைய வாரிசாக இருக்கிற நயினார் புறப்பட்டிருக்கிறார். இனி தமிழகம் புயல் வீசும் ஆதிக்காட்டிலே அம்மி பறப்பதை போல இந்த புரட்சி பயணத்திலே ஸ்டாலின் குடும்ப ஆட்சி தூள் தூளாக, சுக்கு நூறாக எடப்பாடியார் தலைமையில நொறுக்கி அள்ளி குப்பையில போடுவோம். நன்றி, வணக்கம். போற்றுதலுக்குரிய பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திருமிகு நயினார் நாகேந்திரனுடைய
சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக கலாச்சாரம் நிறைந்த பண்பாடு மிக்க மதுரை மாநகரில் முதல் பரப்புரையாக தொடங்கி இருக்கிற போற்றுதலுக்குரிய மாண்புமிகு நயினார் நாகேந்திரன் அவர்களே, போற்றுதலுக்குரிய மாண்புமிகு மத்திய அமைச்சர் மதிப்பிற்குரிய முருகன் சார் அவர்களே, போற்றுதலுக்குரிய முன்னாள் தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய திருமிகு அண்ணாமலை அவர்களே, இங்கே வருகை தந்து சிறப்பு சேர்த்திருக்கிற போற்றுதலுக்குரிய மதுரை மாநகர் மாவட்ட கழக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக செயலாளர் இனிய சகோதரர் செல்லூர் கே ராஜு அவர்களே, அம்மா பேரவையின் தலைவர், சட்டமன்றத்தின் துணைத் தலைவர், மேற்கு மாவட்ட கழக செயலாளர் அருமை சகோதரர் RB உதயகுமார் அவர்களே, வருகை தந்திருக்கிற சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இனிய சகோதரர் மேலூர் பெரிய உள்ளான் அவர்களே, மதிப்பிற்குரிய வானதி சீனிவாசன் அவர்களே, பிஜேபியை சேர்ந்த பல்வேறு கழகத்தின் முன்னோடிகளே, மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய அருமை நண்பர்களே, அருகே எதிர்பார உட்கார்ந்திருக்கிற கழகத்தின் நண்பர்களே, பிஜேபி நண்பர்களே, பல்வேறு கூட்டணி கட்சி நண்பர்களே, இந்த சுற்றுப்பயணம் மிகப்பெரிய வெற்றியினை பெற வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உற்ற துணையாக இருக்கின்ற ஒரு அடிப்படையிலே போற்றுதலுக்கும் மிகுந்த அன்பிற்குரிய எங்கள் மதிப்பிற்குரிய JKV அவர்களே, ஏனைய இனிய பொறுப்பாளர்களே, பிஜேபியுடைய சேர்ந்த முன்னணியாளர்களே, அருமை கழக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நண்பர்களே, கூட்டணி கட்சி நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கத்தினை தெரிவித்து எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் இனியன் எடப்பாடியார் 3 மாவட்ட கழக செயலாளரை அனுப்பி அருமை மதிப்பிற்குரிய நயினாருடைய சுற்றுப்பயணம் மிகப்பெரிய வெற்றி பயணமாக அமைய வேண்டும் என்று எங்களுடைய எடப்பாடியார் அவர்கள் எங்களை எல்லாம் உடன் சென்று அவரை வாழ்த்துங்கள், வணங்குங்கள் என்று சொல்லி அனுப்பியிருக்கிறார்கள். ஆகவே உங்கள் மத்தியில் நாங்கள் பேசுகிற போது அவருடைய சுற்றம் என ஏற்கனவே எங்களுடைய கூட்டணி மிக ஒப்பற்ற கூட்டணியாக, திமுக பயந்து போயிருக்கிற கூட்டணியாக, திமுக 2026 வீட்டுக்கு அனுப்பிவிடும் இந்த கூட்டணி என்ற ஒப்பற்ற தகவல் தமிழக மக்கள் மத்தியிலே பரவி இருக்கிற காரணத்தால் இந்த கூட்டணியை கண்டு அஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது நாடு உணர்ந்த ஒன்று. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் முதலமைச்சராக இங்க இருக்கிற கூட்டணி திமுகவை வீழ்த்துகிற கூட்டணியாக, ஒரு ஊழல் ஆட்சியை வீழ்த்துகிற கூட்டணியாக, சட்டம் ஒழுங்கை கெட்டு போய் கிடக்கிற இந்த ஆட்சியை 2024 வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு ஒன்றிணைந்திருக்கிறது. எத்தனை வகை இருந்தாலும் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒரே முக்கிய நோக்கத்தோடு கூடியிருக்கிற கூட்டணி வெற்றி பெறும் கூட்டணி. மாண்புமிகு எங்களுடைய பொதுச் செயலாளர் ஏறக்குறைய 170 தொகுதிகளிலே சுற்றுப்பயணத்தை முடித்து விட்ட சூழ்நிலையில் நம்முடைய இனிய மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர், இந்த கட்சியின் தலைவர், ஒப்பற்ற அரவணைக்கிற நற்பண்புகளை கொண்ட இனியவர், அரவணையையும் இணைத்து பேசுகிற ஒப்பற்ற நண்பர், அவர் மிகச்சிறந்த பரப்புரையை தொடங்கி இருக்கிறார். இந்த பரப்புரை திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்புகிற பரப்புரையாக வெற்றியாக அமைய வேண்டும் என்று எங்கள் சார்பாக வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.